அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பூங்கொத்துன்னு சொல்லலாம், திராட்சை கொத்துன்னு சொல்லலாம். இது மாதிரி எப்படி இந்த நந்தியாவட்டை பூவில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நல்ல ஒரு பூ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த நூல் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நூல் கண்டு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் 2 பிரியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் திக்காக இருக்கும். ஸோ நான் எப்பவும் போல தான் இந்த பூவை வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று போட்டு நம்ம எப்போவும் முடி போடுற மாதிரி போட்டுருங்க. இதுக்கப்புறமா இன்னொரு பூ எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே இந்த பூவோட கீழே வச்சு இந்த நூலை திருப்பி இப்படி சும்மா சுற்றுங்க, ஒன்றும் போட தேவையில்லை. 2 சுற்று சுற்றிட்டோமா, அப்புறம் இதை எடுத்துக்கிறோமா, இதோட பேரலாக இப்போ இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கா, அதுக்கு கீழே அதை நம்ம வைக்கணும். அதை 2 சுற்று சுற்றிக்கோங்க. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுங்கள், இன்னொரு பூ எடுத்துட்டு இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி நல்லா ஒரு 3 சுற்று சுற்றிக்கிட்டுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம 3ஓ 4ஓ உங்களுக்கு எவ்வளோ வசதியோ. இப்போ இதை வச்சுட்டேன். இப்போ எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு 5 பூ வந்துருச்சா. இப்போ 5 செகண்ட் ரோவில் நான் 5 வச்சுட்டு நான் எப்பவும் போல் நான் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். 2 முடிச்சு கூட போட்டுக்கோங்க, ஏன்னா நமக்கு நகலாமல் இருக்கும். சரி, இப்போது அடுத்து 3ஆவது வரிசை நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு தெரியுதா, இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. நம்ம இப்போ 5 வச்சுட்டோம். இப்போ நான் 3rd ரோ வைக்க போகிறேன். இந்த 2 பூக்கு நடுவில் கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி 2 தடவை சுற்றிருக்கேன். அவ்வளோதான். இன்னும் நான் முடிச்செல்லாம் போடலை, சுற்றி மட்டும் விட்டுருக்கேன். அப்புறம் இந்த நம்ம எந்த ரோ வைக்கிறோமோ அந்ததோட பட்டோட பேரலாகவே நம்ம வைக்கணும். அவ்வளோதான், இது ஈஸி தான். இப்போ நான் 3rd ரோ வச்சுட்ருக்கேன்னா இப்போ எனக்கு பாருங்கள், நம்ம இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது 3rd ரோ. ஸோ அந்த பூக்கு பேரலாக அதே இதில் நீங்கள் வச்சுட்டே வந்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ எனக்கு ஒரே ஒரு கேப் மட்டும் இருக்குது. நான் இன்னும் ஒரு பூ வச்சுன்னா போதும். ஸோ இப்போ ஒரு பூ இங்கே வச்சிட்டோன்னா 3rd ரோவும் கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு தெரியுதா, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, 3rd ரோ. ஸோ நான் இதை இப்படி பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 3-4 தடவை போட்டுட்டு, இப்படி உங்களுக்கு போட கஷ்டமாக இருந்தால் ஈஸியானு சொல்கிறேன். இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு பிடிச்சிட்டு, இது நமக்கு கம்மியாக தான் இருக்குது, அதனால் நம்ம இதை இப்படி முடிச்சு போட்டுக்கலாம். எப்படியா இருந்தாலும் நமக்கு அந்த முடிச்சு தான் விழணும். ஸோ நான் 4 முடிச்சு எவ்வளோ உங்களுக்கு டைட்டாக வேணுமோ அவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துருச்சா, உங்களுக்கு நல்லா இருக்கா? இது மாதிரி கார்லாண்ட் ரிலேட்டட் டிப்ஸ் வரதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.